2 தம்பிங்க பாவம், கோபி சுதாகர் அப்படின்னு. ரொம்ப நேர்மையா அவன் யாரையும் சொல்லாம ரொம்ப நேர்மையா கருத்து சொல்லியிருக்கிறான். இந்த பிள்ளைங்களுக்கு என்ன விருது கொடுத்தாலும் பொருந்தும். நேர்மையா சொல்றான். அவன் யாரையும் மனசுல வச்சுட்டு பேசல. அவனை மிரட்டி அந்த போஸ்டை எடுக்க வச்சுட்டாங்க. நாம சொல்லியிருந்தா பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும். நல்ல வேளை அவனுக்கு இந்த தலித் அடையாளம் இல்லாத பசங்க போட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இதெல்லாம் கண்காணிப்பதற்கென்று ஒரு நுண்ணறிவு பிரிவு தேவை. இதை நான் சொல்ல, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது. தடுப்பு நடவடிக்கை, இதை நீ கண்காணிக்கணும், விழிப்போடு இருக்கணும். அங்க டிஎஸ்பி மட்டத்தில் ஒரு அதிகாரியை போடணும். கூட்டம் நடந்தால் அதை கண்காணிச்சு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். 144 உத்தரவு போட்டு 151 கீழே கைது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுங்கிற இல்லையா, இது முக்கியமானது. 2வது நிவாரண நடவடிக்கை. நிவாரண நடவடிக்கை என்ன அப்படின்னா, இந்த அச்சுறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய பாவம் ஒருத்தர் தெரியாம லவ் பண்ணிட்டு படுறாங்க, எங்க போய் தங்குறதுன்னு தெரியல, அங்க ஓடுறாங்க இங்க ஓடுறாங்க, பதுங்குறாங்க, போய் காவல் நிலையத்தில் கடந்து கதறாங்க, அழுகுறாங்க. ஆனா விடமாட்டேங்குது இந்த சாதிவாத கும்பல். விரட்டுது. அவங்கள நீங்க அடைக்கலம் தந்து பாதுகாக்க வேண்டும். அதான் நிவாரணம். சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி யார் புகார் கொடுக்குறானோ உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும். அதுக்கு தனி இல்லத்தை கட்டுன்றான். தனி இல்லத்தை உருவாக்கு. அந்த தம்பதியினர் பாதுகாப்போடு இருப்பதற்கு ஏற்ற பாதுகாப்பு இல்லங்களை துவக்கு. கலப்பு மனம் செய்து கொள்ள விரும்புவோர் சட்டப்படியான வயதை எட்டியவர்களாக இருந்தால் அந்த திருமணம் நடைபெறுவதற்கான பாதுகாப்பை காவல்துறை தர வேண்டும். தங்களது திருமணத்தை கௌரவத்தின் பெயரால் சாதியினரோ குடும்பத்தினரோ மற்ற எவருமோ எதிர்ப்பதாக இருந்தால் புகார் தெரிவிக்கப்பட்டால் டிஎஸ்பி விசாரித்து எஸ்பிக்கு அறிக்கை தந்து எஸ்பி உடனடியாக எஃப்ஐஆர் போட வைக்கணும். இவ்வளவு டைரக்ஷன் கொடுக்குறோம். இதெல்லாம் நடக்குதாமா? நடக்கல. ஏன்னா போலீஸ்காரனே அந்த புத்தியோட தான் இருக்கிறான். காக்கி சட்டை போட்டுக்கிட்டானே தவிர அவங்களோட உள்ளுக்குள்ள இருக்கிற சாதி மாற மாட்டேங்குது. சாதி உலகில் எப்படியாவது ஒருத்தன் யூனிஃபார்மோட பேட்டி கொடுத்துருக்கான் பாருங்க யூடியூப்ல. அவனை என்ன பண்ணாங்கன்னே தெரியல. போலீஸ் யூனிஃபார்ம்லேயே இருக்கிறான். ஆனால் அவன் சொல்றான் சாதி ஆணவ கொலை சரி அப்படின்னு பேசுறான். அதற்கடுத்து தண்டனை. இந்த 3 பரிந்துரைகள் தான். தண்டனை என்னன்னா, இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை காவல்துறையை சார்ந்தவர்களோ மாவட்ட அதிகாரிகளோ பின்பற்ற தவறினால் போய் எஃப்ஐஆர் இன்னைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே நான் போய் புகார் கொடுத்தா அந்த புகார் அவன் வாங்கலன்னா அந்த போலீஸ் மேலேயே 41A என்ற செக்ஷன் பிரகாரம் அவன் மேலேயே வழக்கு பண்ணி அவனை சஸ்பெண்ட் பண்ணணும்னு பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராக்ஸ் ஆக்ட் சொல்லுது. அவன் என்ன பண்ணுறான், சார் இவங்க ஃபேக்காக கொடுக்குறாங்க, பொய் புகார் கொடுக்குறாங்க, பணம் வாங்குறதுக்காக கேஸ் பொய் புகார் கொடுக்குறாங்க போலீஸே சொல்கிறான். உடனே 2 தரப்பையும் கூப்பிட்டு வச்சு பேசி காம்ப்ரமைஸ் ஆகி போயிருக்க, கேஸ்லாம் போட முடியாது அப்படின்னு திருப்பி அனுப்புகிறான். அந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணாத அதிகாரிகள் யாரா இருந்தாலும் அவன் மேல நடவடிக்கை எடுத்து சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன். அதைத்தான் நாம சொல்றோம். இப்ப டைரக்ஷன் இருக்கிறதுனால தான் சொல்றோம். இப்படி ஒரு டைரக்ஷன் இல்லைன்னு நம்ம பேச முடியாது. இல்ல, இப்படி ஒரு சட்டம் இருந்தால்தான் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாம் பேச முடியும். அதுதான் சட்டம் கேட்கிறோம். ஏன் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம போற போக்குல சொல்லல. அதையெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நாம சொல்லல. பெற்றவர்களுடைய உணர்வுகள் எத்தகையதாக இருக்கும் என்பதை உணர்ந்தாலும் கூட இந்த பிரச்சனையை அதோடு மட்டுமே பார்க்க கூடாது, அதன் அடிப்படையில் மட்டுமே அணுகக்கூடாது. இந்த பிரச்சனையின் மூலம் என்னவாக இருக்கிறது என்றால் சாதி தூய்மைக்கானதாக இருக்கிறது, சனாதனத்தின் கோட்பாடாக இருக்கிறது. எனவே இதை நாம் எதிர்க்கிறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களால முடியாது. ஏதோ திருமாவளவன் உளறிட்டு இருக்கிறாயா, இது எஸ்சி பிரச்சனைமா. திருமாவளவன் பேசினாலே எஸ்சிக்காக மட்டும்தான் பேசுவாங்கிறது அவனுடைய சாதி புத்தி. அந்த புத்தி மாறாது. அவன் ஒரு காலத்திலும் திருமாவளவன் பேசுவதிலே நியாயம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் அவன் ஏற்கனவே ஒரு முன்முடிவு எடுத்துட்டான். அது ப்ரீ கன்சீவ்டு தாட்ஸ் அப்படிம்பாங்க. இவன் எஸ்சிக்காக தான் பேசுவான். அம்பேத்கர் எஸ்சி, அவர் எஸ்சி தலைவர், அவ்வளோதான் முடிச்சிருவான். அதுக்கப்புறம் அவர் என்ன எழுதினார் என்ன பேசினார் அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதை படிக்க மாட்டான். அவர் எழுத்தையோ அவருடைய பேச்சையோ ஒரு காலத்திலே அவன் தேடி பார்க்க மாட்டான். அப்புறம் அவனுக்கு எப்படி புரியும் அம்பேத்கரை பற்றி? அம்பேத்கரையே அப்படி மதிப்பீடு செய்கிறவன் திருமாவளவனை எப்படி மதிப்பீடு செய்வான்? இதெல்லாம் நமக்கு தெரியும். நாம் இந்த பிரச்சனையை இந்த கோணத்தில் தான் அணுகுகிறோம். சனாதன எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் தான் இதை நாம் எதிர்க்கிறோம். இன்றைக்கு சாதி பெருமிதங்கள்,
ஆண்ட சாதி, வேல்கம்பு தூக்குகிற சாதி, வீர பரம்பரை, இதெல்லாம் திட்டமிட்டு RSS பிஜேபி போன்ற கும்பலால் பரப்பப்படுகிற அரசியல். நீங்க இப்ப பறையர் அவங்க பின்னால போறீங்கன்னா பறையர்களுக்கு வந்து ஒரு வரலாறு அவங்க உருவாக்கி தருவாங்க. யார் தெரியுமா? நீங்க சிவன் பரம்பரை. சிவனுக்கு சுடலையாண்டின்னு ஒரு பேர் இருக்குது. அவனுக்கு சாம்ப சிவன் பேரு, சாம்பல் பூசியவன். அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க நீங்க. அதனால் நீங்க எல்லாம் சிவகுலத்தார் அப்படிம்பா. அப்படி திடீர் ஒரு கும்பலும் இருக்கிறான் இந்த சாதியில. பெருமாளை பற்றியும் கதை இருக்கு. பெருமாளோட மகாவிஷ்ணுவோட சம்பந்தப்படுத்தி இந்த சமூகத்தை பெருமைப்படுத்தி நீங்கள்லாம் எங்க பின்னால வாங்க, எங்க பின்னால வாங்க. புராணங்களை, புராண கதையாடல்களை சொல்லி மக்களை தம்மையப்படுத்துகிற ஒரு அரசியலை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். எல்லா சாதியையும் ஆண்ட சாதின்னு சொல்லி ஒண்ணுக்கு ஒண்ணு சமம் இல்லாத நிலையை உருவாக்குவது, சமத்துவம் இல்லாத நிலையை உருவாக்குவது, தனித்தனி குழுக்களாக, இனக்குழுக்களாக இவர்கள் சிதறி கிடக்க வேண்டும். இதுதான் பிஜேபியுடைய நோக்கம், இதுதான் RSS உடைய நோக்கம். இதை பெரியார் பார்வையால், அம்பேத்கர் பார்வையால், மார்க்சிய பார்வையால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இல்லையே புரிந்து கொள்ளவே முடியாது. இதை புரிந்து கொள்வதற்கே இந்த அணுகுமுறை தேவைப்படுகிறது. கவின் படுகொலை அதன் அடிப்படையில் நிகழ்த்தப்பட்ட ஒன்று. இது 10ஓடு 11, அத்தோடு இது ஒன்று என்கிற அடிப்படையில் இந்த கணக்கு கூடிக்கொண்டே போகிறது. 2015 நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஒரு புள்ளி விவரம் தருகிறது. அந்த புள்ளி விவரத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், தேசிய அளவில் 2015, 2016, 15 நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தருகிற புள்ளி விவரம், ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியா முழுவதும் 192 ஆணவ கொலைகள். இது ரிப்போர்ட்டட், அதாவது அரசாங்கம் FIR போடுறதன் அடிப்படையில் உள்ள கணக்கு விவரம். இது FIR போடாம எல்லா காவல் நிலையங்கள்லையும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரிச்சு விட்டுருவான். இல்லைன்னா போட்டு தள்ளுங்க பார்த்துக்கலான்னு போட்டுட்டு கேஸ், சாதாரண கேஸ் IPC திருநாட்டு போட்டு விட்டுருவான். அது ஆணவ கொலைகள் பட்டியலில் வராது. சாதாரண சண்டை அப்படிங்கிற மாதிரி போயிடும். 2015 192 கொலைகள், அதுல 21 கொலைகள் குஜராத்தில், பிஜேபி தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தில். 14 கொலைகள் மத்திய பிரதேசத்தில், 131 கொலைகள் உத்தரப்பிரதேசத்தில். யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கிற உத்தரப்பிரதேசம். 4 முறை மாயாவதி அம்மையார் ஆண்ட அந்த மண்ணிலே சாதியின் கொடூரம் எப்படி கோலோச்சுகிறது. 131 கொலைகள். இது NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுத்திருக்கிற புள்ளி விவரம். 2016 இந்தியா முழுவதும் 71 ஆணவ கொலைகள் தேசிய குற்ற ஆவண மையம் சொல்லுது. அதில் உத்தரப்பிரதேசத்தில் 16, மத்திய பிரதேசத்தில் 18, குஜராத்தில் 10, மகாராஷ்டிராவில் 8, பஞ்சாபில் 8, தமிழ்நாட்டில் 1. இது 2016. இப்போ தமிழ்நாட்டு எண்ணிக்கை கூடிடுச்சு. 2016 1 தான் நடந்ததுன்னு NCRB ரெக்கார்ட் சொல்லுது. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இருக்கு. அந்த மாதிரி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அதில் இருக்கிற டேட்டா சொல்லுது. இந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப் இதெல்லாம் இன்றைக்கு பொலிட்டிக்கல் டேர்மில் என்ன சொல்லுவாங்கன்னா கவ் பெல்ட்னுவாங்க. கவ் பெல்ட்னா இந்த புனித பசு புனிதம் பேசுகிற மாநிலங்கள். கோமியம் குடித்தா நல்லா ஆயிரும் உடம்பு, அதாவது பசு மாட்டு மூத்திரம் குடித்தால் உடலுக்கு நல்லது என்று சொல்லுகிற மாநிலங்கள். பசுவை மாதாவாக வழிபடுவார்கள், மனிதரை கேவலமாக படுகொலை செய்வார்கள். ஹரியானாவில் செத்த மாட்டு தோலை உரித்ததற்காக 5 தலித் இளைஞர்களை அடித்தே கொன்றார்கள். அது உயிராக இருக்கிற மாட்டை வாங்கி கொண்டு அப்புறம் தோலை உரிக்கல, செத்து கிடக்குது, நாரிக்கிட்டு இருக்கிற நிலையில போய் ஒருத்தன் பார்க்குறான், ஏன் மாடு செத்து கிடக்கு,
இதை நம்ம வந்து தோலை உரிச்சோம்னா ஒரு 100-200க்கு விற்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த மாட்டை, செத்த மாட்டை தூக்கிட்டு வந்து தோலை உரித்து கறியெல்லாம் புதைச்சிட்டு அந்த தோலை சுத்தப்படுத்தி விற்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறானோ. இந்த தகவல் தெரிஞ்சவொடனே செத்து போனாலும் மாட்டு தோலை நீ ஏன் உரிச்ச, பசுமாட்டு தோலை அப்படின்னு அந்த 5 பேரை அடிச்சே கொள்றாங்க. மாட்டை விட மனிதனை கீழாக கருதுகிற உளவியல் தான் சாதி உளவியல், சனாதன உளவியல். மனிதனை மனிதனாக பார்க்காமல் மனிதனை பிணத்தை விடவும் கேவலமாக பார்க்கிற ஒரு உளவியல் தான் சாதி உளவியல்.